ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது இப்போ சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் ஃப்ரீடம் அட் மிட் நைட். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வெளில பார்த்துடலாம். இந்த சீரியஸோட கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு 1947 நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 மிட் நைட்டில் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடச்சிதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாலே இருந்து இந்தியாவோட 2 கைகளை வெட்டப்பட்டு தான் அந்த ஃப்ரீடம் கொடுக்குறதா பிரிட்டிஷ் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவை அந்த மாதிரி பிரிச்சிடக்கூடாதுன்னு அப்போ காங்கிரஸை லீட் பண்ணிட்டு இருந்த நம்ம காந்தி, ஜவஹர்லால் நேரு, பட்டேல் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக போராடினாங்க. ஆனால் இன்னொரு சைடில் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்த ஜின்னா அப்படிங்கிறவர் இதுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பண்ணார், அதில் நாட்டுக்குள்ளே எந்த மாதிரியான மத கலவரங்கள் உண்டாச்சு, அதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, இறுதியாக சுதந்திரம் கிடைக்கும் போது எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த சீரியஸோட மொத்த கதைக்களமாக எடுத்திருக்காங்க. பேசிக்காக இந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற ஒரு நாவலை மையமாக வச்சு தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சீரியஸை எடுத்திருக்காங்க. அதில் சீரியஸ் பார்க்கறதுக்கு விஷுவலி ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரிச்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதை தாண்டி இந்த சீரியஸில் வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்த்து லுக் வைஸ்லையுமே அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அதில் காந்தி, நேரு இப்படி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே லைவாக எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான தோற்றத்தில் இந்த சீரியஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுல கூட கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சீரியஸை பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியுது. எமோஷனல் சீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சீரியஸில் நிறைய இடங்களில் மேஜராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலேயுமே அந்த 5வது எபிசோடில் பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து அழுவாங்க பாருங்கள். அந்த போர்ஷன்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அவங்களோட கேரக்டரை பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த பொண்ணுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சீரியஸ் 1946 47 அந்த இடைப்பட்ட அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த சீரியஸில் காமிச்சிருக்காங்க. இறுதியாக இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நேருவாக இருக்கட்டும், பட்டேலாக இருக்கட்டும், எப்படி ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரி போராடுறாங்க, அண்ட் காந்தியுமே எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, கடைசி வரைக்கும் பிரிக்காமல் இருக்கிறதுக்கு ஜின்னாக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற அந்த போர்ஷன் கண்டிப்பாக எனக்கு இந்த சீரியஸாக ஒரு 3 எபிசோட்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் இது சீரியஸாக பார்க்குறத விட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை பார்க்குற ஒரு ஃபீல் மட்டும்தான் கிடைச்சதை தவிர ஒரு சீரியஸ் இவங்க பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காங்களா, இது நல்லா பண்ணியிருக்காங்களா, அது நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலே எனக்கு கிடைக்கல. ஏன்னா ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்தளவுக்கு அப்படி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எல்லாருமே பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் இருக்கா, ஸோ இந்த சீரியஸில் ஹை மூமெண்ட் வா மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சி மைண்ட் செட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு செட் ஆகாது. பட் டெக்னிக்கலாக முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் எடுத்துக்கிட்ட அந்த தலைவர் ரோலை பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் மூலமும் ஹோல்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கான ஆர்க்கை பார்த்திங்கன்னா நல்லாவே ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்த் டு வாட்சபிளான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற சீரியஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் கூட நல்லா இருக்குது.